கோடி ரூட்ஸ் வரார். கோடி ரூட்ஸ் வந்து எதை பற்றி பேச போகிறாருன்றது எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் வீக் ராக் வந்து கோடி ரூட்ஸ் நீ எனக்கு அடிமையாக இருன்றது கேட்டதுக்கு பதில் கொடுப்பாரா? ஏன்னா அதுக்கு எலிமினேஷன் சேம்பர் வரைக்கும் டைம் இருந்துச்சு, அதுக்கு பதில் கொடுப்பாருன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. கோடி ரூட்ஸ் பேச திணறாரு, ரசிகர்களுக்கு நன்றி சொல்கிறாரு. எனக்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி சொல்லி அவர் பேசும்போது எனக்கு மற்றும் என்னோட ஃபேமிலிக்கு ராக் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகிறதாக உறுதி அளித்திருக்க பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ராக் என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட பையனுக்கு, என்னோட குழந்தைக்கு, என்னோட அம்மாவுக்கு எல்லாருக்குமே உதவுவதாக சொல்லியிருக்கிறான். ஆனால் என்னோட தந்தை வந்து டஸ்டின் ரோட்ஸ் இந்த இடத்துல மிகப்பெரிய ஃபைட்லாம் பண்ணி தன்னோட உடலை அர்ப்பணித்து இந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அதையும் மறந்துடக்கூடாது. ராக் என்னோட ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதாகவும், ராக் என்னை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவதாகவும் கூறுறான். ஆனால் அதுக்கு என்னால் என்ன சொல்ல போகிறேன்னா, உடனே செத் ஃப்ரீக்கின் ரோட்ஸ் மியூசிக் வருது. அதை கேட்டுட்டு கோடி ரோட்ஸ் ஒன்றுமே சொல்ல முடியாமல் தயங்குறாரு. அந்த இடத்துல செத் ரோலின்ஸை பார்க்குறாரு. உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது லாஸ்ட் இயர் ரெசில்மேனியாவில் தான். இப்போ தான் நான் உன்னை மீண்டும் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீ என்னோட ஷோவுக்கு வந்திருக்கிற, அதுக்கு உன்னை நான் வரவே இருக்கிறேன். வெல்கம் டு மண்டே நைட் ரா. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வர சாட்டர்டே நைட்டில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ணி நான் உன்னை சந்திக்க போகிறேன். ரெசில்மேனியாவில் கோடி ரோட்ஸ் ரெசில்மேனியா 40 உன்னோட சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு நான் உதவி இருக்கிறேன். அதை நீ மறந்துடக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ தவறான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இங்கே பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு தனிப்பட்ட சாம்பியன், நீ ஒரு சுதந்திரமாக இருக்கணும், நீ ஒரு பெரிய சாம்பியன். நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன ரெசில்மேனியா 38 வந்து என் கூட மோதினியே அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் மொத்த கையோட என்னோட ஹில்லன்ஸில் மோதினியே அந்த மாதிரி கோடி ரோட்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ரெசில்மேனியா 40 எப்படி நீ சாம்பியனை வின் பண்ணியோ அந்த மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியோ அந்த மாதிரி கோடி ரோட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த கோடி ரோட்ஸ் தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் நான் எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்சு ரெசில்மேனியா மோதும் போது ஒரு பயங்கரமான மேட்சாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ண போகிற? நீ மட்டும் ஒரு சுயநலத்துக்காக, உன்னோட ஆசைக்காக நீ என்ன பண்ண? உன்னை நம்பி இருந்த உன்னோட டீமை நீ உடைச்ச, ஷீல்டை உடைச்சிட்டு நீ போன, நீ அத்தாரிட்டியோட இணைஞ்ச, இந்த மாதிரி நீ தப்பு மட்டும் செஞ்ச. அது மட்டும் இல்லாமல் நீ இணைஞ்சு நீ வேறு லெவலுக்கு போகலான்ட்டு நீ ஐடியா பண்ண, நீ வேறு லெவலும் போன. ஆனால் இப்போ ஏன் என்னோட முடிவை மட்டும் நீ மாற்றணும்னு நினைக்கிற? நீ ஏன் எனக்கான குறுக்க வர அப்படின்ற கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஆள், உன்னை நம்ப முடியாது நீ எப்போ என்ன மாதிரியான மாறுவன்றது. நான் என்ன சொல்கிறேன்னா கோடி, நான் அத்தாரிட்டியோட இணைஞ்சதே மிகப்பெரிய தப்பு. அந்த தப்புக்காக நான் பல வருடங்களாக நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்டா இப்படி செஞ்சோம், ஏன்டா இப்படி செஞ்சோன்னு. அதனால தான் நான் உன்னை அந்த மாதிரி செய்யாத, அந்த மாதிரி தப்பு செய்யாதன்னு சொல்லி எச்சரிக்கை வந்திருக்கேன். எனக்கு உன்னோட சோல், உன்னோட ஆத்மா, உன்னோட உடம்பு எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த WWE சாம்பியன்ஷிப் மட்டும்தான். இந்த சாம்பியன்ஷிப்புக்காக நான் எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணிவிட்டு நான் வர்றேன். உன்னை நான் ரெசில்மேனியா சந்திக்கிறேன்.